வட இந்தியாவில் உள்ள ஒரு கைப்பற்ற மாநிலத்தில் ஒரு ஊழியக்காரர் பல திருச்சபைகளை உருவாக்கி அதற்கு தலைவராக இருக்கிறார். அவர் மூலமாக கர்த்தர் அநேக அற்புத அடையாளங்களை செய்ததினால் அநேக ஜனங்கள் ரசிக்கப்பட்டு அவருடைய திருச்சபை வளர்ந்தது. அவர் மீது பொறாமை கொண்ட சிலர் இவர் மக்களை எல்லாம் ஏமாற்றி கட்டளை மதம் மாற்றுகிறார் என்று பயான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை கைது செய்ய வைத்து சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். அது சம்பந்தமான வழக்கு 500 மடங்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணையின் முடிவில் இவர் மீது ஒரு குற்றமும் இல்லை, இவர் என்னை மதம் மாற்றினார் என்று இதுவரை யாருமே வந்து புகார் கொடுக்கவில்லை. யாரோ ஒருவர் பழமையினால் வந்து இவர் மீது வழக்கு போட்டிருக்கிறார் என்று சொல்லி 6 மாத கால விசாரணைகளுக்கு பிறகுதான் அவரை நீதிமன்றம் விடுதலை செய்தது. அந்த தலைவர் விடுதலையாக்கி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த சமயத்தில் அநேக தெய்வ பிள்ளைகள் அவரை சந்தித்து 6 மாதங்கள் அநியாயமாக உங்களை சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள், நீங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். அந்த தலைவர் சிரித்துக்கொண்டு, எல்லாம் நமக்காகத்தான் நடந்தது, நான் சிறைச்சாலையில் சந்தோஷமாக இருந்தேன் என்று சொன்னார். அடுத்து அவர்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயா, உங்கள் மீது பயான குற்றச்சாட்டுகளை சொல்லித்தான் உங்களை சிறைச்சாலைக்குள் வைத்தார்கள், எப்படி உங்களை அங்கு சந்தோஷமாக இருக்க முடிந்தது என்று கேட்டார்கள். அந்த தலைவர் அங்கிருந்த கனக கைதிகளுக்கு நான் இயேசுவை பற்றிய சுவிசேஷம் சொன்னேன். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் என்னோடு கூட சேர்ந்து செபித்தார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். அது நடக்கும் போதெல்லாம் நான் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னார். ஒருவேளை நான் அந்த சிறைச்சாலைக்குள் போகாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி யார் சொல்லியிருப்பார்கள், அவர்களுக்கு எப்படி சுவிசேஷம் போயிருக்கும், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை இரட்சிப்புக்குள் நடத்துவதற்காக தான் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்து சிறனை ஒரு குற்றவாளியாக குற்றவாளி போல சிறைச்சாலைக்குள் கொண்டு போக வைத்தார். அந்த காரியம் எமக்காக அல்ல, எல்லாம் நமக்காகத்தான் நடந்தது என்று சந்தோஷமாக சொன்னார். யாஸ்மின் நாமத்தில் ஆமென்.